அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான் தெரியுமா? குலம் அழிவடைந்தால் குல தர்மம் கெடும். இப்படி குல தர்மமே கெட்டுருச்சு அப்படின்னா, குலத்துல மிஞ்சி இருக்கிறவங்க அதர்மத்தின் வழியில போயிடுவாங்களே! அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். வர்ணாசிரம முறைப்படி ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? குலத்தினுடைய பண்பாடு என்ன? ஒரு குழந்தைய நல்லபடியா எப்படி வளர்க்கணும்? அத அறவழி அதாவது ஆன்மீக வழிக்கு அதை எப்படி நாம பயிற்றுவிக்கணும்? அப்படின்றதுக்கான ஒரு செயல்பாடுகளே இருக்காமா. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் செய்யக்கூடிய சடங்குகள் அப்படின்றது நெறைய இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடியவங்க யாரு? பெரியவங்க. இந்த போர்க்களத்துல பெரியோர்கள், மூத்தவர்களை நாம கொன்னுட்டோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு யாரு இதெல்லாம் சொல்லிக் குடுப்பா? அவங்க அறநெறி தவறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அவங்க ஆன்மீக முன்னேற்றத்திற்கு போறதுக்கான ஒரு வழியே இங்க தடைப்படுதே! அதனால நான் என்ன சொல்றேன்னா, மூத்தவர்களை இந்த போரில் கொல்லக்கூடாது. முதியவர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்துல.